நிராகரிப்பு காரணமும் சுகமும். நிராகரிப்பின் தன்மை மற்றும் காரணங்கள். ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திறவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வாரம் மனித ஆவி எப்போதும் சகித்து கொள்ள வேண்டிய ஆழமான காயமாகிய நிராகரிப்பின் காயம் என்று நான் நம்புகிறதை குறித்து பேசப்போகிறேன். இந்த காயத்தை குணப்படுத்த முடியும் என்ற ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இப்போது இந்த வாரத்திற்கான கருப்பொருளுக்கு திரும்புவோம். நிராகரிப்பின் காயம் மற்றும் அதை எவ்வாறு குணப்படுத்துவது என்பதை குறித்தது. அநேகமாக நான் ஒரு பொருள் விளக்கத்துடன் தொடங்குவது நல்லது. நிராகரிப்பு என்றால் என்ன? உணர்ச்சிகளிலும் இதயத்திலும் இருக்கிற ஒன்றை குறித்து பேசுகிறேன். ஒரு மனநிலை, ஒரு வகையான உறவு, அல்லது ஒருவேளை அதை தொடர்புபடுத்த தவறி இருக்கலாம். ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று அதன் எதிர்ச்சொல்லை கருத்தில் கொள்வதாகும். நிராகரிப்பு என்னும் வார்த்தைக்கு ஒரு தெளிவான குறிப்பிட்ட எதிர்நிலை உள்ளது. அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். எனவே நிராகரிப்பிற்கு ஏற்றுக்கொள்ளுதலுக்கு நேர்மாறாக இருக்கும் பொருள் விளக்கத்தை கொடுக்கலாம். அல்லது நீங்கள் பல ஒத்த சொற்களை, ஒத்த அர்த்தங்களை கொண்ட பல வெவ்வேறு சொற்கள் அல்லது சொற்றொடர்களை தேர்ந்தெடுக்கலாம். மிகவும் பொதுவான வெளிப்படையான சில வார்த்தைகள் இவைகளாக இருக்கலாம். தேவையற்றவர், ஒதுக்கப்பட்டவர், பயனற்றவர். உண்மையில் சொந்தமில்லாத உணர்வு எப்படியோ வெளியே இருந்து உள்ளே பார்ப்பது போல, ஆனால் உள்ளே எப்படி செல்வது என்று ஒருபோதும் தெரியாமல் இருப்பது. அதுதான் மனப்பான்மை, என் மனதில் இருக்கும் உள்ளான அனுபவம் மற்றும் உணர்வு ஆகும். ஊழியத்தில் என்னுடைய பல வருட அனுபவத்தில் மனித இருதயங்களை அனுபவிக்கும் மிக பொதுவான ஆழமான காயம் இதுவாக இருக்கலாம் என்பதை கண்டறிந்துள்ளேன். குறிப்பாக நமது சமகால அமெரிக்க கலாச்சாரத்தில் இந்த நிராகரிப்பு பிரச்சனை உள்ள லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். மேலும் சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த செய்தியை கேட்கும் பலர் அங்குள்ள பிரச்சனையை அடையாளம் காண தொடங்குவார்கள். ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான சிறந்த வழி அதை இனங்கண்டு கொள்வதுதான். நீங்கள் அதை எதிர்கொள்ள மறுத்தால் அதை ஒருபோதும் தீர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை எதிர்கொண்டு தேவனுடைய தீர்வை ஏற்றுக்கொண்டால் இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியாது. நிராகரிப்பு பிரச்சனையை வெற்றிகரமாக மேற்கொண்ட பலரை நான் சந்தித்திருக்கிறேன். நீங்கள் அந்த நபர்களில் ஒருவராக இருக்கலாம். நிராகரிப்பு உண்மையில் எப்படி இருக்கும் என்பதற்கான மிக தெளிவான சாட்சி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலிடம் பேசுகிறார். ஆனால் அவர்களின் கணவராக கருதி பேசுகிறார். மேலும் அவர் அவர்களது தனது கணவரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனைவியாக அவர்களிடம் பேசுகிறார். இது இன்றைய அமெரிக்காவில் உள்ள மில்லியன் கணக்கான பெண்களுக்கும் பரிச்சயமான ஒரு சூழ்நிலையாகும். ஏசாயா 54 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை கர்த்தர் சொல்வது இதுதான். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். காட்சியானது அதன் கடைசி வசனத்தில் அதன் உச்சக்கட்டத்திற்கு வருகிறது. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான மனைவியின் தோற்றமாகும். இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட ஒரு மனைவி. சில சமயங்களில் அது தலைகளாக இருக்கும். சில நேரங்களில் மனைவிதான் கணவனை நிராகரிக்கிறாள். பெண்களை விட ஆண்கள் வலிமையானவர்கள் என்று நாம் கருதினாலும் மனைவியால் நிராகரிக்கப்பட்டதாக உணரும் ஒரு ஆண் விவரிக்க முடியாத வேதனையை அனுபவிக்க நேரிடும் என்பதை நான் சந்தித்த பல நிகழ்வுகளிலிருந்து நான் அறிவேன். நான் 48 மணி நேரத்துக்கு முன்புதான் அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் தனது இருதயத்தை எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். அவர் அனுபவித்து வரும் ஆழமான உள் வேதனையை நான் உணர்ந்தேன். ஒரு மனிதன் அந்த மாதிரியான வேதனையை அனுபவித்து
சில வழிகளில் மோசமானதாக இருக்கலாம். ஏனென்றால் ஒரு ஆணாக இருப்பதால் அவன் அதை குறித்து வெட்கப்படுகிறான். ஏசாயாவில் உள்ள இந்த தெளிவான காட்சி நிராகரிப்புடன் பொதுவாக தொடர்புடைய 2 விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறது. கர்த்தர் ஏசாயா மூலம் சொல்கிறார், நீ வெட்கப்படுவதில்லை, நீ லச்சை அடைவதில்லை. திருமண நிராகரிப்புடன் பொதுவாக ஏற்படும் 2 விஷயங்கள் இவைகள்தான். வெட்கம் மற்றும் லச்சை. உங்களை எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் வேறொருவருக்கு கொடுப்பதற்கு, உங்கள் அன்பை அவர்கள் மீறி ஊற்றியதற்கு, உங்களை அவர்களுக்கு கிடைக்க செய்ததற்கு பின்னர் அவர்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள் என்பதை கண்டுபிடிப்பது பெரும்பாலும் அதன் தொடர்ச்சியாக பொதுவான இழிவையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறது. அவை வெளிப்புற தொடர்புகளாகும். ஆனால் ஏசாயா உள்ளான தொடர்பை நொறுங்கிய ஆவி என்று அழைத்தார். பயன்படுத்துகின்ற மற்றொரு சொற்றொடர்கள் ஒரு காயமடைந்த ஆவி அல்லது ஒரு உடைந்த ஆவி என்பதாகும். இப்பொழுது நான் அதை அடையாளம் கண்டு கையாள கற்றுக்கொண்டேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 14 வேத வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். நீதிமொழிகள் 15:13 மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலோ ஆவி முறிந்து போம். பாருங்கள், ஆவியில் ஏற்படும் காயங்களை வரையறுப்பது கடினம், கண்டறிவதும் கடினம். அவை மனித மனம் அல்லது மனித நினைவை விட ஆழமான ஒரு நிலைக்கு செல்கின்றன. பலர் தங்கள் உள்ளத்தில் காயங்களை வைத்து சுமக்கிறார்கள். அதை அவர்கள் உண்மையில் உணரவில்லை. அவர்கள் அவற்றை மறைக்கிறார்கள். அவர்களின் மனம் அவைகளை எதிர்கொள்ளவில்லை. அவர்களின் நினைவு அவைகளை நினைவுபடுத்தவும் இல்லை. ஆனால் அவை மனிதனின் அந்த உள்ளார்ந்த பகுதியில் ஆழமாக இருந்தன. அது ஆவி என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் அவை பற்பல வருடங்கள் குழந்தைகள் பருவத்திலோ அல்லது இளமை பருவத்தின் ஆரம்ப அனுபவங்களுக்குள்ளோ செல்கின்றன. மனமோ அவற்றை எதிர்கொள்ள மறுக்கிறது. ஆனால் அவை ஒரு புறநிலை, உண்மையாகவே இருக்கின்றன. அவை அங்கேயே இருக்கின்றன. காயமடைந்த ஆவிக்கு மிகவும் பொதுவான காரணம் நிராகரிப்பு தான் என்று நம்புகிறேன். நிராகரிப்புக்கு என்ன காரணம்? சரி, நிராகரிக்கப்பட்ட மனைவியை பற்றிய ஏசாயாவின் கடைசியில் ஒரு பொதுவான காரணத்தை ஏற்கனவே பார்த்தோம். மேலும் சில நேரங்களில் நிராகரிப்பு கணவன் மீது மனைவியால் ஏற்படுகிறது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளேன். இருப்பினும் இன்னும் பொதுவான ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது குழந்தை பருவத்தில் பெற்றோரால் ஒருவரிடமிருந்து அல்லது இருவரிடமிருந்தும் வராத அன்பாகும். பாருங்கள், தேவன் ஒரு மனிதனை படைத்திருப்பது நேசிக்கப்பட வேண்டும் என்ற தீராத ஆசையுடனும் அன்பாக உணர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இருக்கவே ஆகும். மேலும் என் நம்பிக்கை என்னவென்றால், பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் அன்பிற்காகவும் வெளிப்படுத்தப்படும் அன்பிற்காகவும் இயங்குகிறது. வெளிப்படுத்தப்படாத அன்பு அந்த தேவையை பூர்த்தி செய்யாது என்பதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இது அனுபவத்தின் அடிப்படையில் எனது நம்பிக்கை என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையும் குறிப்பாக ஒரு தந்தையின் அன்பிற்காக இயங்குகிறது. மேலும் உண்மையான பாதுகாப்பை தருவது ஒரு தந்தையின் அன்பாகும். ஒரு தந்தையின் வெளிப்படுத்தப்பட்ட அன்பை அறியாத குழந்தைகள் பாதுகாப்பற்றவர்களாகும். பல நேரங்களில் நிராகரிப்பு என்ற காயத்துடனும் வளர்கிறார்கள். இந்த காயத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 முக்கியமான சூழ்நிலைகள் இருக்கலாம். முதலாவதாக, கர்ப்ப காலத்தில் ஒரு தேவையற்ற குழந்தையாகும். ஒரு தாய் தன் வயிற்றில் உண்மையில் விருப்பமில்லாத ஒரு குழந்தையை சுமக்கிறாள். அவள் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மனப்பான்மை அப்படியே இருக்கிறது. மக்களுக்கு ஊழியம் செய்தபோது ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடித்தேன். ஒரு குறிப்பிட்ட வயதினரை சேர்ந்த, ஒரு குறிப்பிட்ட தலைமுறையை சேர்ந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை மிகவும் பொதுவாக இருப்பது போல் தோன்றியது. நான் அதை பின்னோக்கி பார்த்தபோது அவர்கள் பெரும் மனச்சோர்வின் போது பிறந்த குழந்தைகள் என்பதை கண்டுபிடித்தேன். அந்த தாய்க்கு அதிகமான நபர்களுக்கு உணவு அளிக்க வேண்டியிருந்ததால் இன்னொரு குழந்தைகளுடனான போராட்டத்தை நினைத்தவே பார்க்க முடியாமல், அந்த குழந்தை கருப்பையிலிருந்து வெளிவருவதற்கு முன்பே அவருடைய உள்ளான மனப்பான்மை இந்த நிராகரிப்பு காயத்தை உருவாக்குகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். பின்னர் 2வது முக்கிய சம்பவத்தை பற்றி பேசியுள்ளேன். பெற்றோரிடமிருந்து வெளிப்படையான அன்பை, வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, அன்பான நேசம், பாசம் பெறாத குழந்தை. இன்று உன் குழந்தையை கட்டி பிடித்தாயா என்று எழுதப்பட்ட ஒரு வகையான பம்பர் ஸ்டிக்கரை நான் பார்த்ததுண்டு என்று நினைக்கிறேன். அது ஒரு நல்ல கேள்வி. கட்டிப்பிடிக்கப்படாத குழந்தை நிராகரிக்கப்பட்ட குழந்தையாக மாறுகிறது.
பின்னர் ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் மற்றொரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தை பாரபட்சமுள்ள அன்பையும் கவனத்தையும் பெறுகிறது. மற்றொரு குழந்தை மிகவும் விருப்பப்படத்தக்க குழந்தையுடன் தன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது நிராகரிக்கப்பட்டதாக உணர்கிறது. 2 மகள்களை பெற்ற ஒரு தாயை பற்றி சம்பவம் எனக்கு நினைவு இருக்கிறது. அவள் அறியாமலேயே ஒருவளை மற்றவளை விட அதிகமாக நேசித்தாள். ஒரு நாள் அறையில் ஒரு சத்தம் கேட்டது. அது அவள் குறிப்பாக நேசிக்கும் மகள் என்று நினைத்து, செல்லமே நீதானா என்று அவள் கூப்பிட்டாள். அதற்கு மற்ற மகளின் சத்தம், இல்லை, அது நான் மட்டும்தான் என்று பதிலளித்தார். பின்னர் அந்த தாய் ஒரு மகளின் மீதான தனது விருப்பம் இன்னொரு மகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியதை உணர்ந்தாள். அவள் மனம் திரும்பி அந்த மனப்பான்மை ஏற்படுத்தியதற்கு ஈடு செய்ய முயற்சி செய்தாள். எனவே இந்த காயங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே நீண்ட தூரத்துக்கு செல்லக்கூடும் என்பதை நீங்கள் காணலாம். நம்முடைய நேரம் இன்றைக்கு முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இந்த நேரத்தில் நான் மீண்டும் உங்களுடன் வருவேன். நாளை நிராகரிப்பு என்னும் கருப்பொருளை தொடர்கிறேன். நிராகரிப்பின் விளைவுகளை பற்றி நான் பேசப் போகிறேன். இந்த பிரச்சனையை நம்மிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் எப்படி கண்டறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியது. ஆமென்.